துர்லபமான விஷயம். நவிதுர் மிருகயந்தோபி தீவிர யோக சமாதினா அப்படின்றார் நாரதர். யோகிகள் சமாதியில் பகவானை சாட்சாத்கரிக்கணும்னு பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறா. பெரிய ஞானமோ கர்மாவோ யோகமோ இன்னும் என்னென்னலாம் சாதனங்கள் உண்டோ அப்படி ஒரு பெரிய சாதனங்கள் எதுவுமே பண்ணாதபடி வலுவிலேயே பகவான் கோகுலத்துக்கு வரான். என்ன கோகுலத்தில் கொண்டு விட்டுடு அப்படின்னு பிரபு பிறந்த உடனே சொல்லுவான்னா இந்த கோகுலம் எப்பேற்பட்டதாக இருக்கும்னு நினச்சிப்பான். எல்லாரும் அவன் இருக்கிற இடத்துக்கு போகணும்னா ஆசைப்படுறா, பரமபதம் போகணும்னா ஆசைப்படுறா. பரமபதநாதன் கோகுலத்துக்கு வரணும்னா ஆசைப்படுறான். கம்சனிடத்துலேருந்து என்னமா பயம், இப்போ கம்சன் வந்தால் நான் வதம் பண்ணிடுறேன், என் கையில் சக்கரம் இருக்குது அப்படின்னு உடனே கம்சவதம் பண்ண தெரியாதா? ஒரு 4 நாளில் பூதனாவதம் பண்ணுறவனுக்கு அவதாரம் பண்ண உடனேயே கம்சவதம் பண்ண முடியாதோ? அவதாரம் பண்ண உடனேயே தான் ஹிரண்யகசிபு வதம் பண்ணார். அதனால் இது ஒரு காரணம் இல்லை. அப்படி ஆசைப்பட்டு பகவான் போகணும்னா அந்த கோகுலம் எப்பேற்பட்டதாக இருக்கும்னு நினச்சிப்பான். வேற ஒன்றுமே இல்லை, பிரேம பூமி. அப்படி ஒரு பாக்கியவானங்களான ஜனங்கள் பகவான் அப்படின்னும் பொழுது பகவான்ற ஞானம் இருக்கா இல்லையான்றது விஷயம் இல்லை. ஒரு நிரர்களமான தடையில்லாததான பிரேம அவர்களுக்கு. யசோதைக்கு குழந்தை பிறந்திருக்கான் அப்படின்றத பராபரியா காதுல கேள்விப்பட்ட உடனே அவர்களால் வீட்டில் இருக்க முடியல. ஓடி வரா. ஒருத்தராத்துல குழந்தை பிறக்கட்டும், எவ்வளவு பெரிய மனுஷாலா இருக்கட்டும், வேண்டிய உறவுக்காராளா இருக்கட்டும், அவத்துல புள்ள பிறந்திருக்கு, குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னா உடனே வா, அடுத்த நிமிஷமே வா கிளம்பிடுவா. அவ கூப்பிட்டோம்னு நினச்சிட்டு இருக்க மாட்டாளா? இல்லை எப்போ ஃபங்க்ஷன் வச்சிருக்கா தொட்டில் போடுறா அப்படின்னு கேட்க மாட்டாளா? ஒட்டமா ஓடி வராளாம். கோபிய சுமிருஷ்டமணி குண்டல நிஷ்ககண்ட்யா சித்ராம்பராஹ பதிசிகாச்சுத மால்யவர்ஷாகா நந்தாலயம் சவலயா விரஜதீர்விரேஜுகு வியாலோல குண்டல பயோதர ஹாரசோபாஹா. அந்த கோபிகைகளுடைய பிரேமையை தான் ஸ்ரீ சுகாச்சாரியால் எடுத்து காட்டுறார். கிருஷ்ணனை பார்க்கணும்னு குதூகலமா இந்த கோபிகைகள்லாம் தினை போய் ட்ரெஸ் பண்ணிக்கிறா. எல்லாரும் விதவிதமா அலங்காரம் பண்ணிண்டு, நல்ல புடவையெல்லாம் கட்டிண்டு, நல்ல நெக்லஸ் எல்லாம் போட்டு, செயின்லாம் போட்டுண்டு, அப்படி கையில் வெண்ணெய், தயிர், பால், கல்கண்டு எல்லாம் எடுத்துன்னு ஆசையா ஓடி வரா. அப்படின்னு இப்போ சொல்றா. கிருஷ்ணனை பார்க்கல, கிருஷ்ணன் யாருன்னு தெரியாது, எப்படி இருப்பான்னு தெரியாது, யசோதைக்கு புள்ள பிறந்திருக்கு அப்படின்ற ஒரு செய்தி இவ்வளவு விரஜவாசிகளுடைய கோபிகைகள்னு மட்டும் சொன்னனே தவிர அதுக்கு முதல்லயே கோபர்கள்லாம் கிளம்பிட்டார்கள்னு சொல்றார் முதல் ஸ்லோகத்திலேயே. இவா கொஞ்சம் அமக்களமா ட்ரெஸ்ஸு பண்றதுனால இதை சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி கிளம்பி வரா அப்படின்னா அது என்ன ஆகர்ஷணம். பிறந்த உடனே அவ்வளவு பேரையும் பார்க்கணும்னு தான் இந்த குட்டி குருவாயூரப்பனுக்கே எவ்வளோ ஆசைப்படும். கோகுலத்திலேயே யசோதா பவனத்துக்கு, நந்த பவனத்துக்கு வர வச்சுடுறார். அவ்வளவு பேரும் கையில தயிர், பால், வெண்ணெய் எல்லாம் எடுத்துன்னு வரவர்கள். சம்பிரமம், பரபரப்பு. நாளைக்கு ராசத்துக்கு ஓடி வரா, பரபரப்பா வரா அப்படின்னா என்ன ஆச்சரியம். நாளைக்கு வேணுகானத்தை கேட்டு ஓடி வரான்னா என்ன ஆச்சரியம். இன்னைக்கே இப்படிதான் வரா. ஒரே ஒரு வித்தியாசம், அன்னைக்கு ட்ரெஸ் பண்ணிக்கவும் தெரியல, இன்னைக்கு அழகா அலங்காரம் பண்ணிட்டு வரான்னு சொல்றார். அப்படி வரவர்கள் எதிர்க்க வரவா, முன்ன வரவா, பின்ன வரவா, ஒன்று தெரியாம தட்டப்பட்டன்னு ஓடி ஒருத்தர் மேல ஒருத்தர் மோதினாலும் கூட இடிச்சு கொடுத்துடணும், வலிக்கிறதுனோ, கண்ணு முன்னு தெரியலையானோ அப்படி கேட்கவே தெரியாம அவளுடைய பிரேம பாவத்தை பாருங்கோ. தூக்கி ஒருத்தரோட ஒருத்தர் இறுக்கி கட்டிண்டு வா போலாம், நம் பிரபு எங்க இருக்கான் அப்படின்னு கையை கோத்துன்னு இந்த கோபிகைகள்லாம் யசோதையாத்துக்கு போனா பிறந்த அன்னைக்கே தொட்டில் போட்டுட்டாலாம் யசோதை. ஏன்னா அப்படி இல்லைன்னா எல்லாருக்கும் காட்டி கட்டுப்படி ஆகாது. யாராவது 4-5 பேர் 10 பேரா வரா, ஊர் என்ன வருது. அப்படியே தொட்டில சுத்தி நிற்கக்கூடிய கோபிகைகள்லாம் கை குழந்தைய பார்க்குற இடத்துல, பொதுவாக குழந்தைகளை பார்க்குற இடத்துலயே வெறுங்கையோட வரக்கூடாதுன்னு தான்
கோபர்களுக்கு கோபிகைகளுக்கு தனமான தயிர் பால் வெண்ணெய் எல்லாம் எடுத்துட்டு வரார். அதை கொண்டு வந்தா யாராவது அங்க நந்தபாபாவுக்கு ஒரு அம்மாவோ இல்லை யசோதைக்கு அம்மாவோ யாரோ பாட்டியோ பெரியவாளோ இருந்தா பேரம் பிறந்தானான்னு கேட்டுட்டு அவள்கிட்ட கொடுக்கணும், இல்லைன்னா நந்தகோபர்ட்டையாவது கொடுக்கணும். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. அதுதான் சம்பிரமம். ஏன் அப்படின்றார், கிருஷ்ணே விஸ்வேஸ்வரே அனந்தே நந்தஸ்ய விரஜமாகதே. இந்த நந்தகோகுலத்துக்கு பரமாத்மா ஆசைப்பட்டு வந்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கறதுனா அந்த தொட்டில பார்த்தா சுருளான கேசமும் திகம்பரம் ஷியாமள கோமளாங்கம் நீலாலகம் நீரஜலோச்சனம் தம் கோபாத்மஜம் கோஷகுடீரலோலம் கோவிந்தமாந்தோளகதம் பஜாமி. ஸ்ரீ அண்ணா எப்படி நந்தபாபாவத்துல தொட்டில போட்டிருக்கான்னு வர்ணிக்கிறார். அப்படியே ஷாமள ஜோதிஸ் அடிக்கிறதாம், சுருளான கேசங்கள், பருன்னு அலையக்கூடிய வண்டுகள் போல அலையிற விழிகள், கையை காலெல்லாம் பிஞ்சு விரல்கள் ரோசா இருக்கு. அதை இப்படி ஆட்டி குதிக்கிறான். எல்லாரையும் பார்த்த உடனே கழுத்தை தூக்கி முதுக வளைச்சுன்னு எம்பரான் தூக்கிக்கோங்கிறான். அப்படி பிரமிச்சு போன ஒரு கோபி மெல்ல யசோத கையை பிடிச்சு நெய்ஸா அப்படி அண்ணன்டா ஆயிடுச்சுன்னு போய், நீ யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், ஏதோ உனக்கு தான் பிறந்த குழந்தையா இல்லை எங்கேதான் வாங்கினு வச்சுட்டு இருக்கியான்னு கேட்கிறானாம். தத்து கொண்டாள் போலோ, பிறந்த குழந்தையா இல்லை அட்டாசம் பண்றது. அதனுடைய சேஷ்டையை பார்த்து அதனுடைய லீலையை பார்த்து அப்படியே பிரமிச்சு போன சில வயசான கோபிகள்லாம் கன்னத்துல போட்டு கை குவிச்சுட்டு, நாராயணா குழந்தைய காப்பாத்துப்பா, அதுக்கு ஒன்றும் வராம இருக்கணும்பா அப்படின்னு நாராயணான்னு தொட்டிலுக்கு மேல பார்த்து வேண்டிக்கா. தொட்டில படுத்துங்கிற கிருஷ்ணன் என்ன பண்றான், இங்குன்றான். இங்கு சொல்ல வந்துடுத்தேன், தமிழ்ல எங்கு சொல்றதே அப்படின்னா அது இங்கு சொல்லல, எங்கேயோ மேல பாக்குறிய பாட்டி, இங்க இருக்கு தொட்டில இருக்கு நாராயணன், உங்காத்து தொட்டில படுத்துன்னு இருக்கான், இங்க பாரு அப்படின்ற மாதிரி இங்குன்றதான். அப்படி கையில வச்சுட்டு இருக்கிற தயிர் பால் வெண்ணெய் எல்லாத்தையும் சம்பிரமத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் கொட்டிக்கிறார். கொட்டணும்னு கொட்டலாமா? தயிர் பால்லாம் அவளுக்கு தனம், அவளுடைய சொத்து, சர்வ ஜாக்கிரதையா வச்சுப்பா. கண்ணனை மடியில வச்சுட்டு இருக்கும் பொழுதே யசோதம்மா பால் பங்கிட போறதேன்னு ஓடுறா அப்படின்னா அவள்லாம் அதுல அவ்வளவு கரெக்டா இருப்பா. ஆனா அவள் அறியாத ஒரு குதூகலம், ஒவ்வொரு ரோம கூப்பங்கள்லையும் ஒவ்வொரு மயிர்கால்லையும் ஆனந்தம் வெட்டிக்கிறது. இந்த சரீரத்துக்குள்ளால இந்த சாட்சாத்கார ஆனந்தம், கிருஷ்ண தரிசன ஆனந்தம் தாழ முடியாம தயிர் பால் வெண்ணெய் எல்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் கொட்டி தூவிண்டு